அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு லாலட்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நாள் ஆண்மை பண்பை வளர்க்குற நிகழ்ச்சியில் கலந்துட்டுக்காக போகிறாரு. அப்போ சாந்தனுக்கு லீவு. அதனால் சாந்தனையை கூட்டின்னு போகிறாரு. அங்கே பயிற்சியாளர் எப்படியெல்லாம் வேலை செய்யணும், அங்கே என்ன ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு ஒரு மணி நேரம் விலைக்கு சொல்கிறாரு. அங்கே வேலை செய்யணும் 11 பண்பாடுகள் வேணும்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அலர்ட்டர் என்ன பண்ணுறாரு, இது ரொம்ப யோசிச்சா டயர்டாயிரும்ன்ட்டு இப்போ நம்ம டீ குடிக்க ட்ரை பண்ணலான்ட்டு எல்லா கூட்டத்தை எல்லாத்தையும் கழிச்சிடுறாரு. சாந்தனி என்ன பண்ணுறான், அவன் அங்கே சாப்பீஸ் இருந்தால் சாப்பீஸை தான் தன்னை விரல வச்சு கீழே விழாமல் நடந்து விளாண்டுனுக்குறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவனை பார்த்து விளாட்றாங்க. அது எப்படி விளாட்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தரோட ஆள் காட்டி வரலையும் இன்னொருத்தரோட ஆள் காட்டி வரலையும் இப்படி வச்சு நடுவில் சாப்பீஸை வச்சு கீழே விழாமல் நடக்கணும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வட்டமாக நின்று தன்னோட ஆள் காட்டி வரல சாப்பீஸை வச்சு விளாண்டுக்கிறாங்க. நிறைய அங்கே ஒரே சிரிப்பு ஜாலியாக விளாண்டுக்கிறாங்க. நிறைய சாப்பீஸ் கீழே வந்து வஞ்சிடுது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே சாந்தனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீ ஒரே அமிச்சிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டேன்ட்டு சாந்தனுக்கு நன்றி சொல்கிறாங்க. அது சாந்தனி என்ன கேட்குறான், நீங்கள் ஏன் சாப்பீஸ் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணலான்ட்டு சாந்தனு கேட்குறான். அதுக்கு ஒரு பாட்டு, இணைக்கப்பட்டோம் பிறப்பில் அதனால் பிணைக்கப்பட்டோம் வாழ்வில் பிறகு விளக்கப்பட்டோம் செயலில் மீண்டும் இணைந்து கொள்வோம் எண்ணத்தில் அப்படின்ட்டு பயிற்சியால் கடைசியாக பாடுறாரு. நன்றி, வணக்கம்.